இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராதிகா, ராதிகா மேடம். ராதா எங்கன்னு எனக்கு தெரியும். ராதாவா? இப்ப நீ என்ன சொன்ன குஷி? ஆனா என்னோட குஷி தப்பே கிடையாது. அவக்கு கரெக்டா தான் இருக்கா. கரெக்டா தானே சொல்றா. நான் தானே அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவளை கட்டி பிடிச்சுக்கல, அவகிட்ட எதுவும் சொல்லல, அவளை பார்க்காமலே வந்துட்டேன். நான் உன்னை விட்டுட்டு வந்தது தப்புதான். அது ஆனா நான் அப்ப மனசால ரொம்பவே உறுதியா இருந்தேன். இனிமே அந்த வீட்ல உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ பாதுகாப்பா இருக்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் உன்னை விட்டு போனேன். அப்படியெல்லாம் ஒண்ணு போகல குஷின்னா. இது எல்லாமே நான் உன்னை அடையிறதுக்காக தான் மோகன் பண்ணேன். மோகன் ப்ளீஸ் ப்ளீஸ் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத மோகன். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத மோகன். ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. ஏய், போதும், இதோட நிறுத்திக்கோ தாமினி. இனிமே உன்னை போலீஸ் பாத்துப்பாங்க. கூட்டிட்டு போங்க இவள, கூட்டிட்டு போங்க. மோகன், இப்ப தாமினி ஜெயிலுக்கு போயிட்டா. அம்மாவால இனிமே உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல உனக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா அப்ப எல்லாரும் அவங்களதான் திரும்பி பார்ப்பாங்க. அதனால குஷி, நீ நிம்மதியாரு. இனி உனக்கு யாரும் எந்த தொந்தரவும் தர மாட்டாங்க. ஹலோ, கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மிஸ் ராதிகா. இத்தனை வருஷமா மோகன் ஐயா என்னோட நினைவுகள்ல தான் இருந்தாரு. அதனால அவரை என்னால மறக்க முடியல. அவரை வெளிப்படையா நினைச்சுக்கிறத நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப அவர் என் நினைவுகள்ல இல்ல, என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாரு. கடவுளே கிருஷ்ணா, அவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. அவர் இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரரு. ராத்திரி பகல், காலையில சாயந்தரம் தூங்கும் போது எந்திரிக்கும் போது அவரை நான் பார்த்தாகணும். நாள் முழுக்க நான் அவர் பக்கத்திலே தான் இருக்க போறேன். எப்படி அவர்கிட்ட இருந்து நான் ஒளிய முடியும்? இப்ப புரிஞ்சு போச்சு. ஏன் திரும்ப திரும்ப குஷியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னு. அவ எனக்கு நெருக்கமானவன் தோணுச்சு. ஏன்னா அவ ஏன் பொண்ணு தானே, ஏன் குழந்தை, என்னோட குழந்தை. அவ என்னோட குஷி, இந்த ராதாவோட குஷி. அப்ப அந்த உணர்வு எனக்கு ஏற்படதானே செய்யும். ஆனா கடவுளே கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட கெஞ்சு கேக்குறேன், உங்ககிட்ட நான் பிச்சை கேக்குறேன். எல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். எங்க எல்லாரோட வாழ்க்கையை இப்படி சின்ன பின்னமாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல.
தயவு செஞ்சு எதையும் கெடுத்துறாதீங்க. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே போகட்டும், விட்டுருங்க. நான் மோகன் ஐயாவக்கா. மோகனா, மோகனா, நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். நீங்களும் அதே அளவுக்கு என்ன நேசிக்கிறீங்கல்ல? அதனால தானே நீங்க யுவன் மாதிரி பாசமா இருக்க ஒருத்தரை எனக்கு புருஷனா கொடுத்தீங்க. தேங்க்யூ so மச். தேங்க்யூ so மச் கடவுளே கிருஷ்ணா. ராதிகா, யுவன் நீங்களா? ஏன் ஆண்டவர் என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் கடவுள் கிருஷ்ணருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தேன் நீ உங்களுக்காக. நல்லா இருக்கல? ஆ, நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இல்ல நீ சரி கிடையாது. உனக்கு ஏதோ பிரச்சனை, தலைவலிக்குதுன்னு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னாலே நான் கேட்டேன். அதான் பார்ட்டி விட்டு வந்தேன். என்ன ஆச்சு? அதுவா, இந்த இடத்துல தான் கொஞ்சம் தலை வலிக்குது. நீரு, நான் இப்போ டாக்டர் கால் பண்றேன். வேண்டாம் 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 யுவன், லிசன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எல்லாம் இப்போ சரியாயிடும். இந்த கொஞ்சமா வலி இருக்குன்னு சொன்னல, அது லேட்டரா பெரிய ப்ராப்ளத்துக்கு காரணம் ஆயிடுற. யுவன் இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். லிசன் டு மீ, லிசன். யுவன் சொன்னா கேளுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்தா எனக்கு எல்லாமே சரியாயிடும், ஓகேவா? அப்புறம் இந்த தலைவலி தானே சரியா போயிடும். லேசா தான் வலிக்குது. உனக்கு ஒரு சின்ன வலி வந்தா கூட எனக்கு உயிரே போயிடுது. எதை வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நிமிஷம் நான் என்ன பண்றேன்னே தெரியல. ஐ நோ, ஆனா இது சின்ன வலி தானே. இது ரெஸ்ட் எடுத்தா தானே சரியா போயிடும். நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பாய். இன்னைக்கு குஷியை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஒருவேளை நான் மோகன் ஐயாவை சந்திச்சேன்னா என் நிலைமை என்ன ஆகும்? இல்ல, என்ன ஆனாலும் நான் மோகன் ஐயா முன்னாடி போய் நிக்கவே மாட்டேன். எப்பவும்